இன்றைய பாடலோடு நிறைவு பெறுகிறது. ஆகவே அதற்கு தகுந்தாற் போல ஆயாருடைய நாம் இன்றைக்கு அந்த பாசுரத்தை அனுபவிப்பது மேலும் ஒரு சிறப்பு. இன்றைய பாசுரத்திற்கு என்ன சிறப்பு என்று பார்த்தோம் என்றால், இதுவரை ஆண்டாய் தன்னிலையாக பாடினார். நான் மட்டும் பாடக்கூடிய ஒன்றை பார்க்கிறேன். அடுத்ததாக இருவரோடு பேசுகின்றதாக சில பாடல்களை அமைத்திருந்தார். அதில் கூட அவள் பதில் உரைப்பால் ஆகவே பிரியை என்ன கேள்வி கேட்டார் என நமக்கு தெரிவித்திருக்கிறார். 2 கதாபாத்திரங்களில் இந்த பாடல்களாக நாம் பார்க்கிறோம். 15வது பாடலான வெவ்வேறு இடத்திற்கு இந்த பாசுரத்திலே இருவரும் பேசக்கூடியதை நாம் பார்ப்போம். இன்றைய பாசுரத்தில் தான் ஆண்டாள் 4 பேரை இல்லைக்கு நமக்கு அறிமுகம் செய்கிறார். இதற்கு பின்னாலே அதுதான் 4 பேருக்கு வரக்கூடிய பாடலும் வரப்போகுது. அதை இந்த பாசுரத்துடைய சிறப்பு இப்படி 4 பேர்கள் இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய தெரிவிக்கக்கூடிய அவர்களோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாக்கியத்தை நாம் சொல்கிறோம். ஆண்டாள் இந்த திருப்பாவை என்பதை எப்படி அமைத்திருந்தார்? முதலிலே இறைவனுடைய இலக்கணத்தை சொல்லி அந்த கோயிலுக்கு வருகின்ற பொழுது உள்ளறைய கோயில் என்று கருட கோயிலை காட்டி, அதற்கு அடுத்தாற் போல வாயில் காப்பானை என்னும் கோயில் காப்பானை என்று துவாரபாலர்களை காட்டி முடித்து, அதற்கு அடுத்தாற் போல இப்பொழுது பெருமாளை நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்கம் இந்திய பாக்கம். இந்த கோயில் அமைப்பு எப்படி இருந்தோம் ஆனால் உள்ளுக்குள்ளே காட்டி வருகிறோம். முதல்ல கருடன், அப்புறம் கருட கோயில், அப்புறம் துவாரபாலர்கள் இப்போது தாயார் அப்படி ஒருத்தருக்கையா நம்ம கோயில் செய்யக்கூடிய இதை பார்க்கணும். அது ஒரு சிறப்பாக இன்றைய பாசுரத்துக்கு அமையும். இன்றைக்கு இந்த உலகம் எதை நோக்கி ஓடுது? எல்லாருக்கும் என்ன சொல்லணும்? நேரம் இல்லை. ஏன் கோயிலுக்கு வரல? நேரம் இல்லை. ஏன் திருப்பாவை கேட்கறதில்ல? நேரம் இல்லை. எல்லாரும் அந்த ஒரே ஒரு பதில் வச்சுருக்கோம் இல்லையா? டைமே இல்லைங்க, டைமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த டைம் இல்லாத என்ன வேலை நாம தான் பார்க்கணும். இந்த உலகம் எதை நோக்கி ஓடுது? எதற்காக இந்த வாழ்க்கையிலே நாம் எதுக்கு நாம அர்ப்பணிச்சிருக்கிறோம், எதுக்கு நாம அறமானம் வச்சுக்கிறோம், எதுக்கு நாம விட்டுட்டோம் அப்படின்னு யோசனை பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று? சாப்பாடு. குழந்தை பிறகுது, பிறந்தவொடனே குழந்தையா பண்றோம், பழகிட்டு 25 வருஷம் கிட்டத்தட்ட அந்த குழந்தை படிக்குது. 20 வருஷம் 25 வருஷம் வாழ்க்கையில முக்கியமான ஒரு பகுதியை, அது ஒரு இளமை பகுதியை நேர்வகம் படிவுக்கு உட்காந்து காலையிலிருந்து சாயங்காலம் நாகாட்சியாக உட்காந்துதான் கேள்விக்கு அப்புறம் 25 வயசு அதுக்கப்புறம் வந்து உழைக்க போனோம். எங்க தப்பு நடந்து தெரியுங்களா? என்ன சொல்றோம்? நீ நல்லா படிச்சா போனா என்ன பண்ணலாம் அப்படின்னு சம்பாதிக்கலாம். நிறைய சம்பாதிச்சுன்னா கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம். இப்படி பணத்து மேல ஆசிய சின்ன நிலையெல்லாம் அவனை ஊற்றி வச்சிருந்தோம். அப்போ அந்த குழந்தைக்கு என்ன தோணுது? ஓ, நாம பணம் இருந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்போ பணம் இருக்கிறவங்க மட்டும் மதிச்சா போதும், பணம் இல்லாதவன் மதிக்க வேண்டாம் அப்படின்றது நம்ம ஆளாது. அதனால என்ன ஆகுது? பிற்காலத்துல அவன் கையில பணம் வந்தவுடனே பணம் இல்லாத அப்பா அம்மா பார்த்து வெளியில போகணும். நாம என்ன கற்றுக் கொடுத்தோம்? அது பண்பாட்டை கற்றுக் கொடுக்குது, கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்குது. பணம் பண்றதுக்கு தான் இப்ப கடவுளே தான் இருக்குது. இந்த சாமியை பத்தியா சொல்லிதான் அந்த சாமிக்குன்னா ஓ அப்படின்னு இந்த சாமிகளை படுத்தோம்னா அறிவு வரும்னா அறிவு வைக்கும் அந்த சாமியை அவங்க ஒதுக்கி முடியும். ஆகவே இன்றைக்கு நாம் அறிவை தேடி போகின்றதில்லை, ஆண்டவரை கூட அதுக்காக போகின்றதில்லை. அப்ப எதுக்கு போயிட்டு நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும். உலகத்துக்கு அர்த்தம் உயிர்க்கு என்ன பண்ணுது? அதைத்தான் பேசிட்டு அதுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் ஒண்ணுன்னா என்ன வித்தியாசம்? நாம ட்ரெஸ் போடுறதா ட்ரெஸ் போடுக்கலாம், அதுக்கு 20 வரும்போது ட்ரெஸ் கொடுக்கலாம், நமக்கு அப்பப்போ ட்ரெஸ் பாட்டிக்கோ ட்ரெஸ் ஏற்படுத்த. அப்போ இந்த ஒரு நிலை
இந்த உலகம் ஓடுவது எதை நோக்கி என்றால் உணவு, உறைவிடம், தண்ணி. அதனால இதெல்லாம் பார்க்கலாம். இந்த மூணை நோக்கிதான் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ஆண்டால் இந்த மூன்றை நோக்கிதான் இந்த உலகம் ஓடுது. நம்ம முதல்ல பார்த்தோம், மூன்றாவது பாடல்களை பார்க்கும்பொழுது அவர்கள் ஒரு பொருளாதார நிபுணராக பார்க்கிறோம், ஒரு அற்புதமான ஒரு திட்ட நிபுணராக பார்க்கிறோம். நாலாவது பாடல்ல நல்ல மழையை காட்டக்கூடிய வானிலை ஆராய்ச்சியாளராக பார்க்கிறோம். ஐந்தாவது பாடல்ல ஒரு விஞ்ஞானியாக பார்க்கிறோம். ஏழாவது பாடல்ல பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடிய பாடலாக பார்க்கிறோம். அதே போல 10வது பாடல் 11வது பாடலை பார்க்கும்பொழுது போர்க்களத்திலே எப்படி போர் செய்ய வேண்டும் என்பது, போர் வீரருக்கான இலக்கணத்தையும் இலக்கணத்துக்கான இலக்கணம் என்பதை விட அவனுக்கான குணங்கள் என்ன என்பதை, போர் எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஒரு ராணுவ தளவில் கொடுக்கக்கூடிய அறிவுரை கூட அந்த 11வது பாடலில் பார்க்கிறோம். அப்படி ஆண்டாரை பல புகழ் கோணங்களிலே பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு சமுதாய விஞ்ஞானியாக பார்க்கிறோம். இந்த சமுதாயத்துக்கு என்ன தேவை? தேவை இந்த மூன்று தான். அந்த மூன்றையும் அடிப்படையாக கொண்டு பாடிய பாடல் இன்றைய மாற்றம் அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நாம் அதுதான் இன்னைக்கு 1ஆம் தேதி அவங்களுக்கு கணக்கு 1ஆம் தேதி எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிதான். இந்த இங்கிலீஷ்காரன் நம்ம விட்டுட்டு போன எத்தனை பேர்ல ஒன்று இது இந்த நியூ இயர். இது சம்பளமானவர்கள் தான் நியூ இயர். ஏன்னா அவங்க தான் 1ஆம் தேதி, மற்றவங்க தான் ஒன்றும் 1ஆம் தேதி இல்லை. எல்லாருக்கும் ஒரே தேதி தான் மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா. இந்த சம்பளமானவர்கள் மட்டும்தான் 1ஆம் தேதி காலத்து. அதனால அவனை பார்த்தா அந்த ஒரு வருஷம் இருக்கும். இதையும் ஒரு சிறப்பு என்னன்னாக்கா, இங்கிலீஷ்காரர்களும் மாற்றி தான் நியூ இயர் வச்சிருந்தாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க, கிறிஸ்மஸ்க்கு ஒரு வாரம் நியூ இயர் எடுத்து, ஈரத்துக்கு ஒரு வாரம் நியூ இயர் எடுத்துட்டு, இதற்கு 2 தடவை லீவ் கொடுத்துருக்காங்க. ஒன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஒன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி ஜனவரி 10 நியூ இயர் மாற்றாங்க. ஆனா அவர்களும் நம்ம எப்படி உத்தரவாதத்தில் வச்சுருக்கோம், அதே மாதிரி அவங்க வச்சிருந்தார்கள். அது ஆண்டு என்பது பருவத்தை வைத்தோ அல்லது மற்ற நிலைகளை வைத்தோ ஏற்பட்டது அல்ல. இதுதான் நினைச்சு ஒரு நாள் சொல்லி போடுகிறாங்க தவிர வேற எந்த நிலை இல்லை. அதனால இந்த நியூ இயர் என்பது நமக்கு எந்த விதத்திலும் ஒழுங்காவது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டா நல்லது அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டா மற்ற நாள் போகணும். நீங்க ஒரே நாள் போயிட்டதுக்காக தான் போடலாம், 20 இடத்துக்கு சாமி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ எல்லா நாளும் வரணும் வருது. அவ இன்னைக்கு இதை நடத்திட்டோம்னா எல்லா நாளும் நடத்தினாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு கோயிலுக்கு தான் மற்ற நாள் சரி போன வருஷம் வேண்டியது அது என்ன அது செட்டா இல்லை. அது செட்டு இல்லை. அது செட்டாக இந்த வருஷமே எனக்கு நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு கேட்கறது. அது அதை இந்த ஒரு நமக்கு சாதாரண இல்லை. நேரத்தையே நான் சொன்னேன், இறைவன் நீ கேட்பதுதான் கொடுக்கப்படுகிறது. கேட்காத போறதுனால அவன் கொடுக்காம இருக்கு போகுது. அதுதான் இறைவன். அப்ப அந்த அடிப்படையில் அவனால ஏன் நாம் இங்க வர்றோம் அப்படின்னா, சாத்வீக குணத்தை வளர்த்துக் கொள்வதற்காக இங்க வந்து ரீசார்ஜ் பண்ணி செல்போனை ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க. இந்த சாத்வீக குணம்ன்ற ஒரு குணம் வந்து இருக்கு. எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அந்த சாத்வீக குணத்தை வளர்க்கின்ற ஒரு இடம் தான் இந்த இடம். நம்ம இங்க வர்றோம், உட்காடுறோம், நம்ம சிந்தனை வெளியில போகுதாங்க போல. வெளியில நமக்கு 1008 சிந்தனைகள் இருக்கு. அந்த சிந்தனைகள்லாம் இங்க வருவாங்க வராது. இங்க வந்து போனா மனநிலை வருது. எப்படி வருது? அப்ப அந்த அடிக்கேட்டட் மைண்ட் சொல்றது ஒரு பலதரப்பட்ட சிந்தனைகள், அது அதுவாக்கு துடிப்பு. அந்த துடிப்பு இங்கே அகற்றப்படுகிறது. அப்ப அந்த துடிப்பு இங்கே அகற்றப்படுவதனாலே மனநிலை. இந்த மனநிம்மதி வந்து நம்ம வீட்டில் அவருக்கு காட்ட முடியும். எப்ப காட்ட முடியும்? இந்த துடிப்பு இல்லாத முடிவு வைக்க. அவன் இங்கே நாம் வருவது எதுக்கு என்றால், இந்த சாத்வீக குணத்தை வளர்த்துக் கொள்வதற்கு ஒன்று.
இரண்டாவது முக்கியமானது அவனுக்கு நன்றி சொல்வதற்காக வரும். இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வதற்காக வரும். ஏன் இறைவனுக்கு நன்றி சொல்லணும்? இப்ப என்னையே ஒரு நாயா படுத்திருந்தாங்க கோயில்காரர்கள் தான் சொல்லணும். இதை இருக்கிற அந்த ஊருக்கு கொஞ்சம் கேராக்கு வந்து அவ்வளவுதான் வேலை முடியும். வேற ஏதோ படுத்திருக்கலாம். நான் போய் கேட்கணும் வேலையா என்ன மனுஷனா படுக்கிறது மனுஷனா படத்தை கூட இங்க உள்ள வரவழைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த ஒரு மணி நேரம் இவன் தலையில் வந்து உட்காரத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இங்க உட்காந்து இதெல்லாம் படிக்கிறதுக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு இதெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இது எவ்வளோ பெரிய கைவிரல் பண்ணிட்டாங்க, எவ்வளோ பெரிய இந்த பரிசு பம்பர் பரிசு கொடுத்துருக்காங்க. நீங்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம். அந்த ஒரு இதுதான். அடுத்தது என்ன, இந்த ஆத்மா ஒன்றுன்னு நாம சொல்லிட்டு கொடுக்கிறோம். இந்த ஆத்மா ஒன்று என்று இல்லை. நமோ அப்படின்னா நான் எனக்கு நிலை. எல்லா இடத்துல சொல்ற நமோ நமோ மா என்றால் நான். மமக்காரம் அது என்ன வரும்? நான் இந்த நிலையில் வருதுதான் மமக்காரம். அதுக்கு மேல அகங்காரம் வெளியில் இருக்கக்கூடியது அகங்காரம். நான் என்ன பண்ணுறது தெரியுமா, நான் விஷயம் தெரியுமா, நான் என்ன பண்ண தெரியுமா, அது அகங்காரம். அகம் உள்ள புறம் என்று சொல்றாங்க. அது அகங்காரம் புறநானது அது அகங்காரம். இந்த நிலைதான் நேற்று என்ன பார்த்தோம், அந்த மாயையிலிருந்து விளக்குகிறான் நம்மை. அதனால மாயம் இந்த அழைப்பு மணிவண்ணன் அப்படின்னு என்ன அழைக்கும், குணங்களை காட்டி நம்மை தவறுகிறார். அப்படிங்கிற வரும்பொழுது அவனுடைய குணங்களை நாம் எடுத்துக்கிறோம். நாம் அவனுக்கு என்ன சொல்லப்படும், இந்த ஆத்மாவை நான் உனக்கு சமர்ப்பிக்கிறேன். இதுதான் நம்ம கொடுக்க முடியும். இந்த ஆத்மாவை சமர்ப்பிக்க மாட்டேன்னா இன்னொரு உடம்பு கொடுக்கும். அவ்வளவுதான். அது இன்னொரு உடம்புல இந்த ஆத்மாவை போடலாமா, இல்லை இந்த ஆத்மா வந்து பரவாயில்ல கொடுக்கலாமா, அவ்வளவுதான் கேள்விக்காக உண்மை. அதை நினைவுபடுத்திட்டு தான் சொல்லிக்கிறோம். கோயிலுக்கு வந்துட்டு மண்ணாண்டேரி பார்த்து போடு, இந்த வருஷம் சரியா போடு, அதுக்காக கோயிலுக்கு வர்றது. அந்த இதுக்கு வந்து அப்படி வர்றாங்க, அவங்களுக்கு தான் கிடைக்குது அப்படின்னா பெருமாள் அவங்களே வரவேற்று வர்றாங்க. ஏன் அப்படியாவது வர்றாங்க, இல்லைன்னா அதுவும் வரவேற்று இல்லையா? திருமணம் ஏன் இருக்குது, ஒவ்வொரு பேரும் வரவாங்க. ஏன்னா வருமானம் குழுக்களாக போனால் மாநிலத்தில் பயன் வருது. அது வேற சில பேர் கடவாங்கன்னா உடனே தீர்த்து விடுவாங்க. அப்புறம் கடன் தீர்த்து வாங்கணும். ஒரே வாங்கி துப்பாடு விட்டாருன்னா அதை உடனே வாங்கி விட்டாரு. அவன் பாருங்க, அவன் கரெக்டாக கொடுத்துருவாங்க. 5 பேர் வாழ்ந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. அவருக்கு தான் இருக்குது. உழைச்சி போடுறது ரொம்ப கம்மி இல்லை. அந்த உழைச்சி போடுற கம்மி ரொம்ப கம்மி இல்லை. அது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொன்னாலும் எல்லாம் வாழ்க்கை கமாண்ட் யாராவது பணம் வேண்டாம் பண்ணுறீங்க உணவு போட்டுருவாங்க. கட்சியில் கட்டணம் போட்டுருக்கேன். எது எனக்கு வேண்டாம் ஆகவே நாம் அவனை அடைவதற்கு இந்த ஆத்மாவை அவனுக்கு நாம் கொடுக்கின்றோம். இந்த ஆத்ம நிகழ்ச்சியை செய்கின்றோம் என்பதை காட்டுவதுதான். அது அந்த நிலையில் தான் கோயிலுக்குள்ள வருகிறது. இப்படி படிப்படியாக நாம் வருகிறோம் என்பதை பார்க்கிறோம். ஆழ்வார்கள் வாடி அருள் செயல்பாடி தாழ்வானில் தாம்பாடி இருவாரும் மிக அவர்கள் உழைத்தவர்கள் தாம்பாடி செய்யவரை தன்னுடனே சேர்ந்து அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கும்பனாக்கு எல்லாம் கொழுந்தே உலவிளக்கே எம்பெருமாக்கி யசோதாய் அறிவுரால் அம்பரம் ஊர் அறுத்து ஊங்கி உலகடந்த உங்கள் கோமானே உறங்காக எழுந்திராய் என் பொன் கடலடி செல்வா பரதேவா இந்தியும் நீயும் உறங்கையோ என்பாவாய். இந்த பாட்டுல 2 அவதாரங்கள் சொல்லப்பட்ட ஒரு பாடம். அது 2 உள்ளது. அதே மாதிரி இந்த இன்னொரு அற்புதமான இந்த பாடத்திலே எடுக்கும் பொழுதே ஆண்டாள்
அந்த உலகத்துடைய ஃபார்முலா இலக்கணம் ட்ரையாங்கிள் ஃபார்முலா எதுக்காக முடித்துட்டு அம்பரமும் தண்ணீரே சோறு. போன தடவை ஒரு பாடல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கூரை என்கின்ற வார்த்தை வெண்கல் தவர் தவர் பெண்கள் குடி கூரை வெண்கல் தவர் தவர். கூரைக்கு என்ன சொல்லணும்? மேல இருக்கிற ஆளுக்கு கூரை இருக்கு பெயர், அதனால கூரை புடவை அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கால போட்டாலும் கூரை அவ்வளவுதான் முடிவு. அப்ப இங்க அம்பலமே என்பது அங்கேயே சொல்றான். என்ன? ஆடையாகவும் கொள்ளலாம், மேலே இருக்கக்கூடிய ஆகாரமாகவும் கொள்ளலாம். நமக்கு மேலே இருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது, அது நம்மை காப்பாற்றுவது மேலே இருக்கக்கூடியது அம்பலம் என்று அழைக்கிறோம். அவர் இங்கே ஆண்டாள் என்ன அழைக்கிறாள்? அம்பலமே தண்ணீரே சோறு. என்னப்பா உலகம் இன்னைக்கும் இதுதான் எல்லாரும் போயிட்டு இருக்கும். சோறு என்ன நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை, இங்க நேரம் இல்லை, வெளி நேரம் இல்லை, இதுக்கு போற நேரம் இல்லை. அவ்வளவு இந்த பக்கம் வரதுக்கு நேரம் இல்லைன்னா அவருக்கு நல்ல நேரமே இல்லை. நேரம் இருக்கிறது யாரா சொல்றாங்களோ அவங்களுக்குலாம் நல்ல நேரமே இல்லை. அவங்க எத்தனை நாள் போட போற, எத்தனை நாள் போட போற, எவ்வளவு சொன்னாலும் போற, என்ன பண்றது? ஒரு நாள் இருக்காருக்கான முடியுமா? அப்போ இந்த உலகம் ஓடுகின்ற அந்த நோக்கை அந்த முதல் பாடலிலே பதிவிட்டிருக்கிறார். முதல்ல பார்த்தோம்னா என்ன பார்க்கிறோம்? நந்தகோபன் குமரன் என்று நந்தகோபன் ஆண்டாள் எப்போதை இடம் செய்தோம் என்ற இரண்டாவது முறையாக இடம் செய்தோம் என்று அவனை கூப்பிட்டார். அதே யசோதை வீட்டில் இந்த பாடலிலே அதே நந்தகோபாலன் வீட்டில் இங்கே நந்தகோபாலனுடைய பாடல்கள்ல இது மூன்றாவது பாடல். முதல் பாட்டு நந்தகோபன் குமரன், போன பாட்டு நாயகனான் நந்தகோபன், இந்த பாட்டுல அம்பரத்தை தண்ணீரை சோழ அதை செய்யும் நந்தகோபன். அது மூன்றாவது பாடல். அடுத்தது நாலாவது பாட்டம் திருப்பி நந்தகோபன். கீழே நந்தகோபன் திருப்பி 4 பாட்டுல கிட்டத்தட்ட 5 பாடல்களில் நந்தகோபனை ஆண்டார்கள். 5 பாட்டு பிடித்து நந்தகோபனுக்கு அவ்வளவு பெருமையை கொடுக்குறது. நந்தகோபனுக்கு தான் அவ்வளவு சிறப்பை கொடுக்குறாரு. பாருங்க, முதல் பாட்டு என்ன சொன்னா, அவனை நந்தகோபன் நமக்கு ஒரு அறிமுகப்படுத்தும் போது ஒரு சினிமா ஹீரோவாக அறிமுகப்படுத்தணும். கூழ் வேலை கொடுக்கும் தொழில் நந்தகோபன். ஏண்டா அவங்கிட்ட கூழ் வேல் இருக்குது? அவன் நாயகனாய் இந்த நந்தகோபன். நாயகனாக இருக்கிற வேலை ஒரு வேல் இருக்கும்போது அது கூழ் வேல் கொடுக்கும் தொழில் நந்தகோபன். நாயகனாக இருந்த நந்தகோபன் ஏன் நாயகனாக இருந்தா? அம்பரத்தை தண்ணீரே சோழ ஆரம்பிச்சு நாம சொல்றோம். 3 சேர்த்தா 4 சேர்த்தா அவன் யாருன்னு நமக்கு தெரியும். அடுத்த பாடல அவை வீரத்தை சொல்லணும். அவை இன்று இந்த ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆண்டாள் எப்பொழுதுமே செட்டிப்பு வாக்கு சொல்றது ஒரு சேர்த்து, அதே மாதிரி வேளாண் போது சொல்றது அவர் குறிக்கிறது. என்ன நேற்றைய பாட்டு பார்த்தோம்? நாயகனாய் நாயகன் என்று நாயகனாய் என்று அந்த நாய் என்கின்ற ஏகாரத்தை சொன்னோம். இங்க நான் முதல் பாட்டு இருந்தா நாராயணனே நமக்கே அந்த மாதிரி 2 முறை ஏகார வார்த்தையை சொல்ல முடியாது. ராமனே வந்தான் சொல்லலாம், கிருஷ்ணனே வந்தான் சொல்லலாம், ராமனே கிருஷ்ணனே வந்தான் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஆண்டாளம் இலக்கணம் தூக்கி எடுத்து அவர் தூக்கி எடுத்தது இன்னைக்கு பொறுமை இந்த அவர் பூர்வீக பேரே கங்கை தமிழ் மாறி விட்டார். அப்போ இலக்கணத்தை மீறினால் கூட அந்த இலக்கணத்தை அவருக்கு உச்சி வருகிறார். அது அந்த முதல் பாட்டு இருக்கும்போது நாராயணனே நமக்கே என்று 2 ஏகாரம் போட்டார். இந்த பாட்டு 3 ஏகாரம். ஏகாரம்னு எனக்கு தெரியாது, உயர்த்தி சொல்லு. அம்பரமே தண்ணீரே சோழே என்று சொல்லுங்க. அப்போ ஏன் இந்த மாதிரி ஆண்டாள் ஏகாரத்தை போட்டா ஏன்னா எதிர்காலம் சொல்றாங்கன்னா நந்தகோபன் இதெல்லாம் எடுத்து கொடுக்கும்போது எல்லாருக்கும் தர்மம் பண்ணும்போது எல்லாம் கட்டி கொடுத்து கொடுத்து அவன் என்ன பண்ணான்னா அவன் எல்லாருக்கும் புலி கட்டுறதுக்கான அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா புலி கொடுத்தது இவர்தான் தெரியும், இவரை போல மன்னவே கிடையாது. நீங்க ஒரு எழுத்தாளர் நண்பராக
நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உடனே அவர் எழுந்து வச்சு அந்த புத்தகம் படிக்கணுமா படிக்க அதுக்கு குறை வர மாட்டார். ஏன்னா அவர்கிட்ட புத்தகத்தினால புத்தகம் அவருக்கு தேவைக்கு யாரோ கொடுத்தா என்ன பண்றது வரவே எடுத்தவரை எடுத்து இந்த எழுத்தாரோட கல்யாணத்துக்கு போனீங்கன்னா அவங்க கல்யாணம் செய்ய வர மாட்டாங்க. அந்த கொடுத்துருவாங்க அவங்க பழைய உட்கார்ந்து அவர் அப்போ நீங்க இவன் துணி கொடுக்க ஆரம்பித்தால் இவன் துணி கொடுப்பதே வல்லவன் இவனுக்கு தவிர அம்பரனே அறம் செய்யும் அப்படின்னா இதை துணி கொடுக்கிறது இவனை போல வல்லவன் யாருமே இல்லை. அவன் தண்ணி கொடுத்தாங்கன்னா தண்ணி கொடுக்கறதே அவனுக்கு கிடப்பு அந்த அளவுக்கு சொல்றாங்க. இது கொஞ்ச நாள் முன்னாடி சந்தேகப்படுவாங்க இல்லையா, என்ன தண்ணி கூட யாரும் தர்மம் பண்ண முடியுமா? எல்லா காலத்தும் தண்ணீர் வந்தது இன்னைக்கெல்லாம் தண்ணீர் வந்தது இருந்து எனக்கு எல்லாத்தையும் காப்புக்கு நிறைய வேற விதமான இருக்காங்க. வேற விதமான தண்ணீர் அது வந்து அது சாப்பாடு சோறு அதை செய்யக்கூடிய அதை கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்தையே ஒரு விளைவித்து கொடுக்கிறது என்பதுதான் இங்கே ஆண்டால் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அதுல இன்னொன்று பாருங்க, அறம் செய்தவா என்ன சொல்லுறாங்க, அறம் செய்யும். அப்பதான் என்ன எழுதிக்கணும், அறம் செய்தேன்னு. அப்ப அறம் செய்யும் அப்படின்னு சொன்னாங்க என்ன அர்த்தம், இப்பவும் இப்போ நம்ம இன்னைக்குமான்னு படிக்கணும். அந்த காலத்துல பாடப்பட்ட பாடலாம் எடுத்துக்கீங்க, அந்த நாளில் நீங்க நமக்கு இருக்கீங்க. இப்ப இன்னைக்கும் அறம் கொடுத்து அதுதான் அது பார்த்தது. அதை இங்கே அம்பரமே தண்ணீரே சோழவே அறம் செய்யும். அந்த அம்பரம் என்பது என்ன அப்படின்னு அவனுக்கு இது உள்ளுக்குள்ள அர்த்தம் என்னன்னா, தண்ணி இல்லாத யாரும் வாழ முடியாது. அது தவிர்ப்பது யாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரால ஒன்னாலும் எது இருந்தாலும் சொல்ல முடியும், தண்ணி இல்லாத முடியாது. ஆகவே அது தவிர்ப்பதற்காக நீர். அதான் பதில் சொல்றாங்க, நீரின்றி அமையாத உள்ளதம் அப்பான்னு ஏன் பேர் சொல்றோம், நீரினாலே நமக்கு உறவை கொடுத்தோம். ஆகவே அப்பு இருந்தால் தண்ணி, அதனால அவனுக்கு பேர் அப்பா. ஆகவே அந்த அடிப்படையில் நமக்கு தண்ணீர் என்பது தவிர்ப்பதற்காக. அடுத்தது என்ன, சோறு. அந்த சோழனுக்கு வளர்ச்சி. அதுக்கடுத்தது என்ன, அது எதுக்கு எதிர்பார்க்கலாம், போகியம். அது வந்து நமக்கு போகியம் யாராவது சாப்பாடு சாப்பிடுவோம், சாப்பிட மாட்டோம். என்ன சாப்பிடுறோம், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், பீடா சாப்பிடுவோம், மிதர் சாப்பிடுவோம். அந்த மாதிரி அது எதுக்காக சாப்பிடுறது, அது வந்து ஒரு மெசேஜ் சாப்பிடும். சாப்பாடு என்பது நமக்கு வளர்ச்சி இருக்கும். நீர் என்பது நமக்கு எல்லா இடங்களும் சொல்றாங்க. அது என்ன அர்த்தம், நாரக போஷக போகியம். இது அடிப்படை ஒரு வீழ்ச்சி. இதைத்தான் இங்கே ஆண்டால் குறிப்பிடுகிறார். அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது அந்த அறம் செய்யும். அப்படின்னா அறம் செய்யும்னா, அறம் என்றால் ஏதோ தர்மம் பண்றாரு, ஏழைக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி அறம் என்றால் கடமை. அந்த கடமையிலிருந்து வரக்கூடியதான் அவன் கொடுப்பதையே கடமையாக கொண்டிருக்கிறான். ஆகவே இங்கே அம்பரமே தண்ணீரிலே சோழே அறம் செய்யும். அது இந்த தாரக போகிற போகிய மாற்றி மாற்றி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனா ஈஸியா எவ்வளவு சொல்லுவாங்க, ஆகாசம் தண்ணி சோறு தேவை. அதுல ஆகாசத்துல மழை வந்து கூட மழை வந்து ராமன் சொல்லியிருக்கு. ஆகாசம் அது வந்து மழை வந்த நெல் வந்து சோறு. ஓகே, ஸோ அந்த லைன் கிடையாது. அது அம்பரமே தண்ணீரே சோறே அறம். என்ன ஒரு சந்தேகம் கொடுத்தானா, நந்தகோபாலம் இந்த மாதிரி யாருன்னா கொடுத்தாலும் தெரியல. இதுக்கு யாரும் கதை சொன்னதே இல்லை. நந்தகோபாலத்துக்கெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி சொல்லாததுக்கு ஆண்டாருக்கு எழுதி வச்சிருக்காரு. இது எந்த விதத்துல பொருத்தமா இருக்கும் அப்படின்னு தெரியுது. எல்லா இடங்களும் நாய போல சொல்லணும்.
இவங்க அம்மா பையனை தானே என்ன சொல்றோம், அவங்க அப்பாவும் சொல்றது. அப்போ இது அப்பா கிட்ட இருந்து பையன் கிட்ட போகுது, பையன் கிட்ட இருந்து அப்பா இது ரெண்டு பேருக்கும் பையன் கிடைச்சா. இன்னொரு காரணம் ஒரு வீட்டுல வந்து பெரிய இழை வீரடியாக பையன் கொடுக்கும். அவங்க அப்பா கர்நாடகா தெரியாத கர்நாடகா இது எப்படி நடந்தது அப்படின்னா, யாரோ அவங்க வருஷத்துக்கு முன்னாடி பணம் அந்த ஜீன் வந்து இந்த நாளா ஒழுங்கிட்டு இவங்க பார்த்து யாரும் அவங்க அப்பா அப்புறம் பையன் செய்யறது அப்பா அவ்வளவுதான். அப்போ பையன் என்ன பண்ணிருக்கான், இவனை போல தனி கொடுக்குறது, இவனை போல துணி கொடுத்தது கண்ணனை போல துணி கொடுத்தது யாரும் தான் திரௌபதி கண்ணா அப்படின்னு கையை காட்டா என்று அவர் கையை நீட்டி வந்து கேட்கிறார். அப்போ துணி இந்த மாதிரி ஒரு பெருமை எந்த கடவுளும் இல்லை, ஒரு கடவுளும் இல்லை. அப்போ துணி கொடுக்கறது யார் எக்ஸ்பர்ட் என்னன்னா அவன் கொடுத்து வந்து எத்தனை கொடுத்தாங்க. அப்ப யாரும் கொடுக்கணும், ஒரு அவலை பெண், ஆபத்தில் இருக்கும் பெண், தன் மானத்தை காப்பாற்றி கூட துடிக்கின்ற ஒரு பெண், தன் கணவர்களெல்லாம் கைவிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அறவடையில் நடக்கக்கூடிய ஒரு அவமானத்தை காப்பாற்றுக்கு இருக்கிறார். அப்ப அதுதான் ஒரு கொடுத்து, அதுதான தர்மம், அதுதான கடமை. ஒரு நியூ கட்டாயம் செஞ்சு கொடுத்தாங்க, அது நியாயம் இருக்கு. என்கிட்ட கட்ட இருக்கு, அவங்க வீடியோ பணம் இருக்கு, 2 பேரும் எக்ஸைஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், நாளைக்கு வந்து ஒரு அர்த்தம் இல்லையா? இல்லைன்னா அவரை கூட இருக்கு வாங்கி அவன் சொல்லுவாங்க. அப்போ இது எதையும் எதிர்பார்க்காமல் தொழில்தான் அதுதான் வந்து உண்மையான கடமை, அதான் வந்து அப்படிங்கிற அறம் அந்த அறம் என்பது என்ன, தர்மத்தின் அடிப்படையிலே வருது. தமிழ் வார்த்தை அறம். அதில் அறம் என்ன செய்கின்றான் அவன் என்றால், அந்த உடலை கொடுத்திருக்கிறான் திரௌபதிக்கு துணி இல்லாத நேரத்திலே. தண்ணீரை கொடுத்தான், பஞ்சபாண்டவர்கள் உச்சத்தை கடகம் திடீர்னு அந்த தண்ணீர் தண்ணீர் சைன்யம் வந்து குடிக்கும். வேற எதனா கூட பரவாயில்ல, சைன்யம் வந்து தண்ணியில குடிக்கிற நேரத்தில் தண்ணி என்ன ஆகும்? அப்போ கண்ணன் காட்டுறா, இந்த இடத்துல அம்பு போடுறா, தண்ணி வரும். அந்த இடத்துல அம்பு போடுறவனே அங்கே வாழறா அப்படின்னு தண்ணீர் வந்துடாங்க, அங்கே எட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பீஷ்மருக்கு ஏற்பட்டது, அவருக்கும் தாக்கம் ஏற்பட்டது, அவருக்கும் தாக்கம் ஏற்பட்டது. ஏன் அம்பு படைக்கப்பட்டிருக்காரு, உடம்பான உருகி கஷ்டமான ரத்தம் போயிட்டு இருக்கு. அவர் தண்ணி எவனா தான் செய்யறதான் செய்வாங்க. அவர் 22 கேட்டுதான் ஆகும். அங்கேயே வாழைப்பாடுல இருக்க முடியும், இதை வந்து பேக்கெட் இருக்க முடியும். இந்த காரணம் அப்போ எந்த இடத்துல தண்ணி ஓடி பார்த்து தெரிஞ்சுக்கும். அந்த சக்தி நிறைய பேருக்கு ஈர்ப்பிடும். சில பேர் இந்த கிணத்துல கணியோட தண்ணி இருந்தாலும் தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்னோட இடத்துல வாயில இருக்க முடியாது. அந்த மாதிரி சேர்த்து எப்படியே தண்ணி தொட்டது அது உள்ள வந்து கரண்ட் சொல்றாங்க. இந்த கரண்ட் கரண்ட்னா அந்த ஓடுறது பேர் கரண்ட். ஆனால் நீர் வந்து உள்ள எங்க ஓடி இருக்கு கருத்துக்கு நிறைய பேருக்கு அந்த சக்தி அதை கண்டுபிடிச்ச அந்த மாதிரி சேர்த்து பண்ணுறதுனா கண்டிப்பா எங்க தமிழுக்கு வராமல் கடல் பாடப்படல. அங்க ஒரு கடல், அந்த கிணத்துல இருந்து தண்ணி வர ஊர்ல என்னதான் தண்ணி வந்து வந்தாலும் தண்ணி வந்து ஊர்ல அச்சாதான் தண்ணிக்கு போகும். தண்ணி வந்து அந்த தண்ணி முடிச்சுதான் கிணத்துல அந்த மாதிரி கிணறுலாம் பார்த்துட்டு நான் கோவில் வந்து திருவள்ளுவர் சொன்னேன். எனக்கு வந்து கல்வி பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், ஏதாவது படக்கூடாது அப்படின்னா இது வந்து அவங்க இருப்பாங்க. அதனால அந்த அளவுக்கு ஒரு அந்த கோயில் இருக்கு. சந்தோஷமா இருந்தது. இருக்கிற பருவம் கேட்க போயிருந்தா, இருக்கிற படம் கேட்க போயிருந்தா, இந்த மாதிரி எல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அது நம்ம தான் ரெகுலர் போடுறது. சரி, ஆகவே தண்ணீர் அவன் கொடுத்தது அந்த தர்மம் காணாமல் தெரிந்தது. அவன் துணி கொடுத்தவன், நீர் குடித்தவன். இப்படி ஒரு சிறப்பை பார்ப்போம். சோறு எங்க கொடுத்தான், சோறு எங்க கொடுத்தான்னா